Hello everyone. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஷ்யூ ரீஜெனரேஷன். அதாவது இப்போ நம்ம பாடியில் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து அடிபட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது அது டெட் ஆயிடுச்சுனாலோ அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு புது டிஷ்யூ வந்து வளருது, என்ன ப்ராசஸ்னால வளருது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜஸ் ஆஃப் wound healing. ஸோ நம்ம பாடியில் ஏதாவது அடிபடும் போது கண்டிப்பாக டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி திருப்பி பழைய நிலைமைக்கு வருது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்டோர் ஆகுதுன்னு தான் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஷ்யூஸோட டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக், அதாவது டிஷ்யூ ரீஜெனரேஷன். So tissue regeneration. Regeneration is a type of healing in which the new growth completely restores the portion of damaged tissue and get it to its normal state. So normal state பழைய திருப்பி நிலைமைக்கு எப்படி ஒரு டிஷ்யூ வந்து வளர்ந்து அந்த பழைய டிஷ்யூவை ரீப்ளேஸ் பண்ணி அது இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு புது டிஷ்யூ வளர்ந்து அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி அது வந்து பழைய நிலைமைக்கு அதோட பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது தான் டிஷ்யூ ரீஜெனரேஷன். So a part of organism tissue that is traumatized by the external force or partially lost, and based on the remaining part, it grows as the same structure and function as the lost part. This repair process is called tissue regeneration. அதாவது ஒரு ஆர்கானிசம் நம்ம பாடியில் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ வந்து அடிபட்டிருந்தோம், ட்ராமடைஸ்னா அதாவது அடிபட்டிருந்தாலோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலையோ இல்லை ஏதாவது பார்ஷியலி லாஸ் அதுலேருந்து பாதி வந்து லாஸ்ட் ஆயிட்டாலோ இல்லாட்டி ரிமைனிங் பார்ட் மட்டும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, அந்த நேரத்தில் என்ன ஆகும், அந்த ரிமைனிங் பார்ட் இட் க்ரோஸ் அட் த சேம் ஸ்ட்ரக்சர், பழைய இது மாதிரியே அது சேம் ஸ்ட்ரக்சராக வளர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வரும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து tissue regeneration. So tissue regeneration include the regeneration of epithelial tissue, fibrous tissue, cartilage tissue, bone tissue, blood vessels, muscle tissue and nerve tissue. So இந்த இடத்துல எல்லாமே வந்து tissue regeneration வந்து நடக்கும். இந்த epithelial tissue, fibrous tissue, cartilage tissue இந்த இடத்துல எல்லாமே வந்து tissue regeneration வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து நடக்கும். So there are three general categories. So three general categoriesல இது வந்து பிரிச்சிருக்கு. So எந்த இடத்துல என்ன மாதிரியான regeneration நடக்கிறதுன்னு இந்த three general categories இருக்கு. Tissues in which cell replication is a continuous process regenerate quickly. ஸோ சில இடத்துல வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், ரீஜெனரேஷன் சீக்கிரமாக நடக்கும். ஸோ அந்த இதெல்லாம் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸில், ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரேன், யூட்ரைன் லைனிங். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூட்ரைன் லைனிங். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியும், உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து நடக்கும் நமக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட யூட்ரஸோட லைனிங் வந்து ஷெட் ஆகும். ஸோ திருப்பி அடுத்த ஒரு கொஞ்ச நாளிலே வந்து திருப்பி ஒரு 28 days சைக்கிளாக இருக்கட்டும். ஸோ அடுத்த 28 daysல திருப்பி நமக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, டிஷ்யூஸ் வந்து கண்டினியூஸா ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கு, ஒரு நேரம் ஆகாம அந்த மாதிரி இல்லாம ரீஜெனரேஷன். ஸோ ஒருத்தருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சைக்கிள் இருக்கும். ஸோ சிலருக்கு அதெல்லாம் இல்லாம மற்றபடி நம்ம யூட்ரஸ் வந்து கரெக்டா அதோட ப்ராப்பரா அந்தந்த டைம்ல வந்து ரீஜெனரேட் ஆகி அந்த ஷெட்டிங் வந்து திருப்பி நடக்குது இல்ல. ஸோ இந்த ரீஜெனரேஷன் ஸோ கண்டினியூஸா நடக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூட்ரைன் லைனிங் அல்லது ஸ்கின்ல, மியூக்கஸ் மெம்பரேன்ல. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து கண்டினியூஸா வந்து நடக்கும். Other tissues has the ability to replicate but do it infrequently. So infrequentlyனா தொடர்ந்து இல்லாம அப்பப்போ வந்து செய்யும். So these tissues take longer time to regenerate. So எப்பவுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல நடந்துகிட்டே இருக்கல, பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான நேரம் வந்து எடுத்துக்கும் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு, ஸோ மல்டிப்ளை ஆகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. These include liver, kidney, smooth muscles. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லியாக வந்து நடக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் அப்பப்போ அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். Some cells are normally unable to replicate, including nerve cells, that is the neurons, skeletal and the cardiac muscle. Nerve cells meaning that the damaged tissue cannot be replaced. So இந்த nerve cells ன்றது வந்து நியூரான்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒன்ஸ் இதாயிடுச்சுன்னா, டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து திருப்பி நம்மளால வந்து அதை ரிவர்ட் பண்ணவே முடியாது, அது வந்து இன்னொரு இதா மாறாது. ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ என்ன இந்த எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் அந்த எபித்தீலியல் செல் டெட் ஆயிடுச்சு, இதாயிடுச்சுன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு எபித்தீலியல் செல் வளரும்ல. பட் அது இல்லாமல் இந்த நர்வ் செல்ஸ்ல, ஸ்கெலிட்டல், இந்த கார்டியாக் மசில் எல்லாமே வந்து ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அது திருப்பி அதே ஒரு கார்டியாக் மசில் அதுக்கு பதிலாக வராது. அதுக்கு பதில் டிஷ்யூஸ் cannot be replaced. So extensively damaged tissue is mainly replaced by fibrous tissue. ரொம்ப அடிபட்டு இதுக்கு மேலே அது வளரவே முடியாது, அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா
fibrous tissue வந்து அதோட functions of the original, because the functions of the original state are lost. So அந்த அந்த இப்போ ஒரு பார்ட், இப்போ ஹார்ட் இருக்கு, ஹார்ட்ல கார்டியாக் செல்ஸ் வந்து என்னது, அது வந்து இதாயிடுச்சு, அது வந்து அதோட செயல் இழந்து போயிடுச்சு, அது வந்து இல்லாட்டி டெட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல அது, பட் அந்த ஹார்ட் வந்து பம்ப் ஆயிட்டே தானே இருக்கு, அந்த ஒரு செல்னால அது வந்து நின்று போகல. ஸோ அந்த டைம்ல அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக என்ன ஆகும், இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ முடிஞ்ச வரைக்கும் அந்த டேமேஜ் டிஷ்யூ ரீப்ளேஸ் பண்ண பார்க்கும் இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஸோ இதான் 3 ஜெனரல் கேட்டகரிஸ். ஒன்று கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும், இன்னொன்று இன்ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ நடக்கும், சிலது வந்து ரிவர்ட்டே பண்ண முடியாது. அது போல ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து அந்த ஒரிஜினல் டிஷ்யூ மாதிரியே கொஞ்சம் வேலை செய்ய ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து 3 ஜெனரல் கேட்டகரிஸ் டிஷ்யூ ரீஜெனரேஷனில். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் wound healing. இந்த டிஷ்யூ ரீஜெனரேஷன்ல வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது மோஸ்டா நம்மளுக்கு அடிப்பட்டதுன்னா நமக்கு வந்து இந்த wound healing ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில வந்து நடக்கும். ஏதாவது ஒரு wound இருந்ததுன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரதுக்கு உங்களுக்கு 5 மார்க்கோ 20 மார்க்கோ எது வேணாலும் வரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த டயக்ராமோட நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். ஸோ இதுல 4 ஃபேஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஹீமோஸ்டேசிஸ் ஃபேஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். So hemostasis is the first phase of healing, and this phase begins at the onset of injury. So ஒரு injury, ஒரு ஏதாவது ஒரு அடிப்பட்ட உடனே நடக்கிறது நம்ம பாடியில தான் வந்து இந்த first phase, and the main function is to stop bleeding. So நம்ம எங்கேயாச்சும் அடிப்பட்டுச்சுன்னா உடனே என்னோட அந்த இடத்துல ரத்தம் வரும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்த hemostasis phase வந்து ஸ்டார்ட் ஆகும். In hemostasis phase, the body activates its emergency repair system, which is the blood clotting system, and it forms a dam to block the drainage to prevent bleeding. So நமக்கு வந்து அடிப்பட்ட உடனே என்ன ஆகும், நமக்கு வந்து blood வரும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று கிளாட் பண்ணும், ஏதாவது அடைக்கணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ ஒரு ஏதாவது இது எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று சின்ன வாட்டர் இருக்குன்னா அது வழியா தண்ணி வந்துட்டு இருக்குன்னா அது ஏதாவது அடைச்சதுன்னா அது நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பாடியில வந்து எமர்ஜென்சி ரிப்பேரிங் சிஸ்டம் நம்ம பாடியே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது இடத்துல அடிபட்டுச்சுன்னா ஏதாவது ஒன்று ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளாட் ஏதாவது ஒரு அடைக்கணும், அந்த அடைக்கிறதுக்கு ப்ளீடிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடியை அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் என்ன ஆகும், the platelet comes in contact with collagen resulting in the activation and aggregation. ஸோ நம்மளோட பிளேட்லெட்ஸ், நம்ம பாடியில் நம்ம பிளட் செல்ஸில் பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கிளாட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டர் தான் வந்து இந்த பிளேட்லெட்ஸ். So it comes in contact with the collagen, so resulting இது என்ன பண்ணும், ஆக்டிவேட் அக்ரிகேட், அந்த இடத்துல அப்படியே சேர்ந்து மொத்தமா எல்லாமே சேர்ந்து ஒரு கிளஸ்டர்னா ஒரு கூட்டமா எல்லாம் அக்ரிகேட் ஆகி அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும் இந்த பிளேட்டு. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, அடிபட்டுனா டக்குன்னு ஒரு நிமிஷம் ப்ளீட் ஆகும், கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுட்டே இருப்போம், கொஞ்ச நேரத்துல அப்படியே தானாவே நின்றுடும். கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன ப்ளீடிங்கா இதா இருந்ததுன்னா, ஸோ இதுவே ஹெவி ப்ளீடிங்கா இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் என்னது, சின்ன ப்ளீடிங்கை நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அந்த டைம்ல பிளேட்லெட் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரஷ் பண்ணி வந்து கொலாஜனோட சேர்ந்து ஒரு கிளாட் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல so there is an enzyme called thrombin which is at the center, and it initiates the formation of fibrin mesh which strengthens the platelet clumps into stable clot. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும், வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் எங்கேயாச்சும் கட் ஆச்சுனாலே அந்த இடம் அப்படியே லேசாக முதல்ல அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் லேசாக சுருங்கின உடனே என்ன ஆகுது, பிளேட்லெட் ஓடி போய் அந்த இடத்துல ஒரு அப்படியே அக்ரிகேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து என்ன ஆகுது, இந்த ஃபைப்ரினோட சேர்ந்து, ஸோ இதில் பார்த்தோம்ல there is an enzyme called thrombin which initiates the formation of fibrin mesh. ஸோ இந்த த்ராம்பின் வந்து என்ன பண்ணுது, நம்ம பாடியில் வந்து ஒரு ஃபைப்ரின்ற ஒரு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து மெஷ்னா வலை மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி அப்படியே இந்த ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து வித் ஸ்ட்ரென்த் அந்த பிளேட்லெட் கம்ஸ் இன்டு ஸ்டேபிள் கிளாட். ஸ்டேபிள் கிளாட்னா அப்படியே நல்ல திடமான ஒரு உறுதியான ஒரு கிளாட், அடைக்கணும்னா நல்லா அப்படி அது நல்ல உறுதியாக இருக்கணும். நல்ல அந்த உறுதியான இதை தான் வந்து இந்த த்ராம்பின்லேருந்து வர இந்த ஃபைப்ரினும் சேர்ந்து இந்த பிளேட்லெட்டும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கிளாட் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பிளட் வந்து வெளியே வர்றது ஸ்டாப் பண்ணப்படுது. இதுதான் வந்து ஹீமோஸ்டேசிஸ் ஃபேஸ்ல வந்து நடக்குது ஃபர்ஸ்ட்ல. ஸோ அடுத்தது வந்து டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். ஸோ டிஃபென்சிவ்னாலே தெரியுது, ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எதையோ எதிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது டிஃபென்சிவ். ஆர் இன்ஃப்ளமேட்டரி, ஸோ இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் என்னது, நாங்கள் வந்து ஏதோ ஒன்று கூட சண்டை போடுறதுனால ஒரு பாடியில் வந்து நடக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்.
ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். In phase 1 is primarily about coagulation. The second phase is called the defensive or inflammatory phase, focuses on destroying the bacteria and removing debris, especially preparing the wound bed for the growth of new tissue. So first வந்து என்ன பார்த்தோம், coagulation எல்லாம் சேர்ந்து அப்படி clot ஆகி இருக்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்து defensive or inflammatory phase-னா இதுல மெயினா வந்து focuses on destroying bacteria. ஸோ பாடியில் எப்படினாலும் கொஞ்ச நேரம் அது ஓப்பனாக இருந்ததுல, ஸோ கண்டிப்பாக ஏதாவது பாக்டீரியாஸோ ஏதோ ஒன்று வந்து போயிருக்கும், இல்லை டெட் செல்ஸோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த இடத்துல, தேவையில்லாத பாடியில் அந்த இடத்துல தேவையில்லாத ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகும், நம்ம பாடியில் வந்து ஏதாவது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஃபார்ம் ஆகி அந்த இருக்கிற அந்த பாக்டீரியா அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு புது டிஷ்யூ வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். ஸோ டியூரிங் ஃபேஸ் 2, நியூட்ரோஃபில்ஸ் which is a type of white blood cells enter the wound to bacteria and remove debris. ஸோ என்ன பண்ணும், இந்த white blood cells வந்து woundல போயிட்டு பாக்டீரியாவும் அந்த டெப்ரிஸ்னா என்னது தேவையில்லாத அந்த டெட் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நியூட்ரோஃபில்ஸ், இது எதுனா WBC ஒயிட் பிளட் செல்ஸ்ல உள்ள ஒரு டைப் ஆஃப், அதில் நிறைய டைப் ஆஃப் 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு டைப் நியூட்ரோஃபில்ஸ், அதுதான் வந்து இந்த மெயினா இந்த wound பாக்டீரியாவை வந்து கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ the neutrophils type of WBC multiplies at the wound site between 24 and 48 hours after injury, reducing greatly in number after 3 days. ஸோ இது வந்து எப்போ இதை இந்த WBC வரும்னா, அடிப்பட்டு ஒரு 24 48 மணி நேரத்துக்குள்ள 48 ஹவர்ஸ்க்குள்ள இது வந்து அந்த சைட்டுக்கு வந்துடும். வந்து அந்த எப்போ வந்து குறையணும், ஒரு ஆஃப்டர் 3 daysல வந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதை கிளியர் பண்ணி அந்த டெப்ரிஸும் பாக்டீரியா இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்பிசி பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஸோ பிளட் சப்ளை எல்லாத்தையும் போயிட்டு கிளாட் பண்ணிடுது. ஸோ நம்ம பார்த்தோம்ல, இதில் பார்த்தோம்ல நம்ம இந்த பிளட் எல்லாம் கிளாட் பண்ணுது. ஸோ இங்கே போயிட்டு இந்த பிளட் சப்ளை எல்லாத்தையும் கிளாட் பண்ணிடுது இந்த பிளேட்லெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கேப், இதுதான் வந்து அந்த ஊன்ல மேலே இருக்குதுல்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த செல் எல்லாத்தையும் இனிமேல் இது எப்படி வளர்ந்து திருப்பி நார்மலாக இந்த பழையபடி இங்கே இருக்குதுல்ல, இந்த மாதிரி எப்படி வந்து மாறப்போகுதுன்னு தான் இந்த ஃபுல் ப்ராசஸ்ஸு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ என்னென்ன வரும்னா மேக்ரோஃபேஜ் அண்ட் நியூட்ரோஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நியூட்ரோஃபில் பற்றி பார்த்துட்டோம், அந்த இடத்துல வந்து இப்போ கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து மேக்ரோஃபேஜ் பற்றி பார்க்கலாம். As the WBC white blood cells leave the site, a specialized cell called macrophage arrive to the continue for clearing debris. So first வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்தது இல்லை. ஸோ நியூட்ரோஃபில்ஸ் ஒரு 3 daysல அப்படியே போனதுக்கு அப்புறமா அடுத்தது மேக்ரோஃபேஜ் வரும். அது என்ன பண்ணுதுன்னா, the macrophage also secrete a growth factor and protein that attract the immune system cell to facilitate the tissue repair at the wound site. So எது என்ன பண்ணும், ஒரு டிஷ்யூ இம்யூன் சிஸ்டம் செல்ஸ் எல்லாம் திருப்பி அந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணி திருப்பியும் அந்த இடத்துல வந்து நல்ல திருப்பி தரவா கிளியர் பண்ணி அந்த எந்த ஒரு பாக்டீரியா எதுவும் இல்லாம அது கிளியர் பண்ணி கொடுக்குது இந்த மேக்ரோஃபேஜ். So the inflammatory phase lasts for 4 to 6 days and is mostly associated with edema, erythema, reddening of the skin, heat and pain. So நீங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி நியூட்ரோஃபில்ஸ் வந்திருக்கு. ஸோ கூட மேக்ரோஃபேஜும் வந்திருக்கு. ஸோ நியூட்ரோஃபில்ஸ் வந்து கிளியர் ஆகி போன உடனே அடுத்தது வந்து மேக்ரோஃபேஜ் வரும். இந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி அந்த இடத்துல இருக்க செல் டெப்ரிஸ் எல்லாத்தையும் பண்ணும். ஸோ அந்த டைம்ல என்னவா இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், நீங்க பெயினோ எடிமாவோ இல்லை அந்த இடத்துல நீர் கொத்து ஒரு மாதிரியா இருக்கு, இல்லை ரெட்னஸ் எரித்திமானா அப்படியே ரெட்டனிங் ஆஃப் த ஸ்கின், அப்படி பார்த்தாலே நீங்க அடிபட்டிருந்த இடம் அப்படியே ரெட்டனிங்கா இருக்குல்ல, ஸோ அந்த இடம் அப்படியா இருக்கும், சூடா இருக்கும் அந்த இடம், பெயின் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது பாடியில, நமக்கு டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் நடக்குது. ஸோ நியூட்ரோஃபில்ஸும் இந்த மேக்ரோஃபேஜும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற செல் டெப்ரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்கு. ஸோ பெயின், வார்ம்த், ரெட்னஸ், ஸ்வெல்லிங், ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஒரு ஊண்டு, இது ஒரு ஊண்டு இருக்குல்ல, ஸோ இது போயிட்டு திருப்பி மேக்ரோஃபேஜ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி இது எடுத்துரும். ஸோ இதுதான் டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். தேர்ட் ஒன் இஸ் த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோஸ்டேசிஸ், அடுத்து வந்து டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி, தேர்டு தான் வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இதுல நடக்குதுன்னு பார்க்கலாம். When the wound is cleaned out, the wound enters the proliferative phase where the main function is to fill and cover the wound. So இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு, கிளியர் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, திருப்பி இது ஃபில் ஆகணுமே, பழைய நிலைமைக்கு ஃபில் ஆகணுமே, அதுதான் வந்து இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ல வந்து நடக்குது. The proliferative phase features 3 distinct stages. என்னெல்லாம் நடக்கும், 3 stages இருக்குதுல. ஃபில்லிங் த wound, ஸோ ஃபில் ஆகுது. கண்ட்ராக்ஷன் ஆஃப் த wound, அப்படியே சுருங்கி இப்போ விரிஞ்சு அப்படியே நமக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க, அடிப்பட்டுச்சுன்னா அப்படியே விரிஞ்சு இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே சுருங்கி அப்படியே கண்ட்ராக்ட் ஆகணும்.
கவரிங் த wound. ஸோ அப்படியே மூடணும். ஸோ இந்த எபித்தீலியலைசேஷன், ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் பேர் எபித்தீலியலைசேஷன். ஸோ இதெல்லாம் நடக்கணும். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ஆஃப் த wound, இந்த wound வந்து திருப்பி ஃபில் ஆகும். கன்ட்ராக்ஷன் ஆஃப் மார்ஜின், ஸோ இதுதான் வந்து மார்ஜின் பெருசாக இருக்குது, இது வந்து அப்படியே என்ன ஆகும், அப்படியே சுருங்கி ரெண்டுமே வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். அப்புறம் கவரிங் த wound, ஸோ ஃபுல்லாக வந்து இந்த wound ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகி முடிக்கணும். திருப்பி பழையபடி பிளட் டிஷ்யூஸ் எல்லாமே வளரணும், அந்த இடம் பழைய நிலைமைக்கு டிஸ்டர்ப். ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் வந்து இது வந்து நடக்கும். So during the first phase, that is the filling the wound, a shiny deep red granulation tissue fills the wound bed with connective tissue and a new blood vessels are formed. So என்ன நடக்குது இந்த ஸ்டேஜ்ல, இந்த proliferative phaseலனா வந்து நியூ blood vessels எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அது மாத்திரமா இல்லாம என்னது, இந்த கிரானுலேஷன் டிஷ்யூ வந்து கிரானுலேஷன் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம வித் கனெக்டிவ் டிஷ்யூவோட ஹெல்ப் மூலியமா இந்த கிரானுலேஷன் டிஷ்யூ வந்து ஃபில் ஆகுது. ஃபில்லிங் த wound with shiny deep red granulation tissue. ஸோ என்ன இது நடக்குது, இந்த பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு கிரானுலேஷன் டிஷ்யூ ரெஸ்டோர்ஸ் த வாஸ்குலர் சப்ளை. ஒரு ஷைனி டீப் ரெட் கலர்ல கிரானுலேஷன் டிஷ்யூஸ் வந்து அந்த பழைய wound பெட்டை வந்து ஃபில் பண்ணுது, கனெக்டிவ் டிஷ்யூ மூலமா ஃபில் பண்ணுது. அண்ட் நியூ பிளட் வெசல்ஸ் ஃபார்ம், திருப்பி இந்த பழையபடி பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் ஆகுது. During the second stage, the contraction of the margins, the wound margins contract and pull the margin toward the center of the wound. So என்ன பண்ணும், இந்த ஏரியா அப்படியே கண்ட்ராக்ட் ஆகி நடுவில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரே நார்மல் இதுக்கு இது பண்ணுது. Third stage, covering the wound, epithelialization. நம்ம இதுல பார்த்தோம்ல, covering the wound, that is the epithelialization. So அந்த processல in the third stage, covering the wound, epithelialization, epithelial cells arise from the wound bed or the margins and begin to migrate across the wound bed in a leapfrog fashion until the wound is covered with epithelium. So leapfrog fashionனா இங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி, எப்படி ஃப்ராக் வந்து இப்படி ஜம்ப் பண்ணும்ல, துள்ளுல ஒரு இடத்துல, அந்த மாதிரி leapfrog fashion மாதிரி இது வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படியே துள்ளி போய் இந்த எல்லாத்தையும் வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நார்மலா பழைய நிலைமைக்கு இந்த எபித்தீரியல் செல்ஸ் தான் இந்த கவரிங் மேல இருக்குல்ல அந்த செல்ஸ், அந்த எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பழைய நிலைமைக்கு இது வந்து மாத்தும். So epithelial cells multiply and fill in over the granulation tissue. மேல இந்த epithelial cells இந்த granulation tissue மேல ஒரு பழையபடியா இது வந்து மாறிடுது. So the proliferative phase lasts for 4 to 24 days. இது கம்ப்ளீட்டா நடந்து முடியறதுக்கு ஒரு 4 இருந்து 24 நாள் வந்து ஆகும். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன ஆகும், இந்த கிரானுலேஷன் டிஷ்யூ எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும், பழையபடி பிளட் சப்ளை எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்து மார்ஜின்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேரும், இந்த எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து எபித்தீலியலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இதுல நடக்கிற இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ல வந்து நடக்குது. ஸோ லாஸ்ட் வந்து மெச்சுரேஷன் ஃபேஸ். So healing begins with hemostasis. Healing start ஆகுதுன்னா first என்ன ப்ராசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, hemostasis phaseல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. During the maturation phase, the new tissue matures slowly and gains its strength and flexibility. So பழைய நிலைமைக்கு அதோட ஸ்ட்ரெங்த்தும் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்து மாறுது. அதுதான் வந்து இந்த maturation phase. The collagen fibers recognize the tissue, remodels and matures. So என்ன பண்ணுது, collagen tissue எல்லாம் பழைய நிலைமைக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியா பண்ண, ஒரு புது ஆளு ஒரு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூட அடாப்ட் ஆகணும். அதே மாதிரி ஒரு புது டிஷ்யூ வரும்போது அது மெச்சூர் ஆகி கரெக்டாக எல்லா கூடயும் ஒரு ஆர்கனைஸ்டா ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். So there will be overall increase in the tensile strength though maximum strength is limited to 80% of the pre-injured strength. So பழைய நிலைமைக்கு வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 80% தான் அதால வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அதால ஒரு 80% வந்து pre-injured strength முந்தி இருந்த நிலைமைக்கு ஒரு 80% அதோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த maturation phaseல வந்து கொண்டு வர முடியும். In maturation phase, the healing time varies greatly from wound to wound, often lasting from 21 to 2 years. ஸோ கம்ப்ளீட்டா நல்ல பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சுன்னா அவங்களால திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து அவங்க எல்லா ப்ராசஸும் ஹீலிங் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு அது பழைய அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வர்றதுக்கு 21 days to 2 years வந்து ஆகும். The healing process is remarkable and complex. It is also susceptible to interruption due to local and systemic factors including moisture, infection and maceration.
local and age, nutritional status, body type, systemic. ஸோ அப்படின்னா என்னன்னா இது என்ன போட்டிருக்குன்னா நம்ம ஹீலிங் நடக்கிறது பாடியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடி. ஸோ ஒவ்வொன்றும் வந்து சில டைம் ஹீலிங் ப்ராசஸ் இதுக்கும் நாள் ஆகலாம். எதனால இந்த 21 days to 2 years ஏன்னா மாய்ஸ்சர் இருந்தால் திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகும், ஹீலிங் வந்து நடக்காது. இன்ஃபெக்ஷன் இருந்தால் மேஸ்டரேஷன், ஸோ இந்த மாதிரி ஏஜ், ஸோ வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சின்னவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், ஸோ நியூட்ரிஷன் நம்மளோட ப்ரோட்டீன் இது நல்லா கண்டென்ட் நம்ம பாடியில் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே நல்லா நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸும் பார்க்கணும். அப்புறம் பாடி டைப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாடி டைப். ஸோ இந்த ப்ராசஸ்னால ஹீலிங் ப்ராசஸ் வந்து சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். When the right healing environment and process is established in the body, it works in wondrous ways to heal and can replace the devitalized tissue. ஸோ ஹீலிங் என்வரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ப்ராப்பராக எல்லாமே கரெக்டான இன்ஃபெக்ஷன் இல்லாமல், மாய்ஸ்சர் இல்லாமல், நல்ல ஏஜ், சின்ன ஏஜ், நியூட்ரிஷனல் ஸ்டேஜ் நல்லா இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது வந்து சீக்கிரமாக நல்லா வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ எல்லாம் பழையபடி ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாம் இங்கே மேலே செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாமே ரீமாடலிங் எல்லாமே பக்காவாக நடந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து 4 phases. ஸோ என்ன ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம? ஹீமோஸ்டேசிஸ் ஃபேஸ், டிஃபென்சிவ் ஆர் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், லாஸ்ட்ல மெச்சுரேஷன் ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து 4 phases ஆஃப் wound ஹீலிங். ஸோ இது நம்ம இதுதான் வந்து கன்க்ளூட் பண்ணி முடிக்கலாம். ஸோ ஹீமோஸ்டேசிஸ், இன்ஃப்ளமேஷன், ப்ராலிஃபரேஷன் அண்ட் ரீமாடலிங். ஸோ இதில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ எபிடர்மிஸ், ஸோ மேலே இருக்கிற லேயர் ஆஃப் இதில் வந்து எபிடர்மிஸ், டெர்மிஸ், சப்கியூட்டேனியஸ் லேயர். ஸோ இங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ பிளட் சப்ளை இருக்குது, கேபிலரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், பிளேட்லெட்டும் ஃபைப்ரோனும் சேர்ந்து ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ செகண்ட் இதில் வந்து நியூட்ரோஃபிலும் மேக்ரோஃபேஜும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த செல் டெப்ரிஸ் அப்புறம் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து கில் பண்ணிடும். ஸோ அடுத்தது வந்து என்னது, எபித்தீலியலைசேஷன் நடக்கும், மேலே வந்து கிரானுலேஷன் ஆஃப் த டிஷ்யூ ஃபார்மேஷன் நடக்கும். எபித்தீலியல் செல்ஸ் அதை வந்து லீப் ஃப்ராக் ஃபேஷனில் வந்து எல்லாத்தையும் பில்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட்டில் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ரீமாடலிங், அதாவது நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கடைசியாக வர்றதுக்கு ஒரு 2 years, நல்ல பெரிய ஆக்சிடென்ட் இதாக இருந்துச்சு 2 years ஆகும். கரெக்டாக அந்த கொலாஜன் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக முடியறதுக்கு 21 days to 2 years கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும். பட் மாய்ஸ்சர் இல்லாமல் கரெக்டான நியூட்ரிஷனல் ஸ்டேஜஸ், ஏஜ் எல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக சீக்கிரமாக ஹீலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னையோட டாபிக் இதோட நமக்கு வந்து டிஷ்யூஸோட டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு புது டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் இங்கிலீஷில் இந்த வீடியோ இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் பாருங்கள். இதே கண்டென்ட்டே வந்து நான் வந்து என்னோட பிளாகர் வெப்சைட்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டடி மாடியூல் மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.